வணக்கம் மக்களே. நடிகர் சிவாஜி மட்டும் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அதை மற்றவங்க செஞ்சாங்கன்னா சரி வராது. ரஜினியோட ஸ்டைலை ரஜினி தான் செய்யணும், அதை கமல் செஞ்சாங்கன்னா சரியாக இருக்காது. விஜயகாந்தை போல் ராமராஜன் சண்டை போட்டாங்கன்னா ரசிகர்கள்லாம் சிரிப்பாங்க. இது போல் எதை யார் செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் பெரும்பாலான நடிகர்கள் தங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை மட்டும்தான் செய்வாங்க. நடிகர் விஜய் இதுவரைக்கும் 68 படங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் சிறந்த கதை, நடிப்புக்கு தீனி போடும் கதாபாத்திரம், வித்தியாசமான தோற்றம்னு எந்த ஒரு படத்துலையும் நடித்ததில்லை. அது நமக்கு செட் ஆகாது என்பதில் அவர் தெளிவாக இருக்காருன்னு சொல்லலாம். விக்ரம் செஞ்ச பிதா மகன் காசி போன்ற கதாபாத்திரங்களையோ, பிருத்திவிராஜ் ஆடு ஜீவிதம் படத்தில் கொடுத்த நடிப்பையோ கண்டிப்பாக விஜய் செஞ்சிருக்க முடியாது. அது அவங்க ரசிகர்களுக்கும் பிடிக்காது. 60களில் தமிழ் சினிமாவில் முதல் 2 இடத்துல இருந்தவங்க தான் எம்ஜிஆரும் சிவாஜியும். எம்ஜிஆர் கத்தி சண்டை, வாழ்வீச்சு, அதிரடி சண்டை காட்சிகள், புரட்சிகரமான வசனங்கள் அப்படின்ற ரோட்டில் போவாங்க. சிவாஜியோ குடும்ப கதை, சென்டிமெண்ட் காட்சிகள், அழுகை காட்சிகள், பக்கம் பக்கமாக வசனம்ங்கிற ரோட்டில் போவாங்க. ஆனால் நடிகர்களை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எதையாவது சொல்லி மனசை மாற்றி நடிகர்களை காலி செஞ்சுருவாங்க. அப்படி தான் ஒரு தடவை எம்ஜிஆர் கிட்ட சில விநியோகஸ்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சிவாஜி ஸ்டைலில் நீங்கள் ஒரு படம் நடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆரும் சரின்னு சொல்லி பரிசுன்ற படத்தில் நடித்தாங்க. ஆனால் அந்த படம் ஓடவே இல்லை. சிவாஜிக்கிட்டேயும் நீங்கள் எம்ஜிஆர் ஸ்டைலில் ஒரு படம் நடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிவாஜியும் சரின்னு சொல்லிட்டு தங்க சுரங்கம்ன்ற படத்தில் நடித்தாங்க. அந்த படமும் படுதோல்வி அடைஞ்சிச்சுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த முயற்சியை செய்கிறதே இல்லை. தங்களோட ஸ்டைலில் மட்டுமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவாஜிக்கு ஆக்ஷன் கதை வந்தால் கூட இதை அண்ணன் செஞ்சால் மட்டும்தான் சரியாக இருக்கும்னு சொல்லிடுவாங்களாம். அதே போல் சென்டிமெண்ட் காட்சி வந்துச்சுன்னா எம்ஜிஆர் அவர்களும் இதை தம்பி கணேசன் செஞ்சால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிடுவாங்களாம். இந்த மாதிரி எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இடையில் இருக்க புரிதல் கடைசி வரைக்கும் இருந்துச்சு என்பது குறிப்பிடத்தக்கது.